கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நாம் ஒரு செய்தியை குறித்து தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது, என் மாயை பாராதபடி என் கண்களை விளக்கும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் மாயையான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாயங்களை பார்க்கக்கூடாது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். என்ன காரியம் என்னவென்றால், இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சங்கீதம் 121:1 சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை விட்டு நாம் வேறு காரியங்களை சிந்தித்துக் கொண்டு அவைகளை நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம். அதான் தாவீது சொல்லுகிறான், நான் மாயை பாராதபடி என் கண்களை விலக்கி காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். மாயை என்பது என்ன? கொஞ்ச நேரம் நிற்கும், அதுக்கப்புறம் போயிடும். இந்த காரியம்தான் மாயை. இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை கொண்டும் மாயை பார்க்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதான் தாவீது விதமாய் சொல்லுகிறான். வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்க்கும்போது அதில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? அவருடைய சிந்தனையிலே அவர்கள் எகிப்துக்கு திரும்பினார்கள். அவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், நன்றாய் கானான் தேசத்துக்கு பிரயாணமாய் போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் சிந்தனையிலே அவர்கள் எங்கு திரும்பினார்கள்? அவர்கள் சிந்தனையிலே அவர்கள் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்து என்றால் அடிமையான காரியம். பாருங்க, 39 அப்போஸ்தலர் 7:39 வாசிக்கிறேன். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்பட மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினார்கள். அப்போது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் முதல்ல கண்களில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவது, நம்மளுடைய இருதயத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நம்ம இதயத்தில் அநேக நேரத்தில் நம்ம விட்டு வந்த பாவத்தை குறித்தும் விட்டு வந்த எல்லா காரியத்தை குறித்தும் நம்ம பெருமையாகவும் மற்ற காரியங்களை குறித்தே நம்ம பேசக்கூடாது. நம்முடைய இருதயங்களுக்கு எகிப்துக்கு திரும்பாதபடிக்கு கர்த்தரை நோக்கி நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் சொல்லி இதையே பேசாதபடி நாம் ஓடுகிற ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடத்தக்கதாய் நம்ம இருதயங்களிலே நாம் எகிப்துக்கு திரும்பக்கூடாது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் விட்டு வந்த பாவத்தையும் விட்டு வந்த காரியங்களையும் விட்டு வந்த அநேக காரியங்களே தங்கள் இருதயத்திலே சிந்தித்து கொண்டிருக்கிறபடியினால் இதுவும் ஒரு மாயை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காட்டுகிறார். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவன் வேதத்தில் சொல்லப்பட்டதை போல அவன் உலகத்தை நோக்கி பார்த்தபடியினால் அவன் ஆசீர்வாதங்களை இழந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலவெளியில் நாம் இந்த உலகத்தை நோக்கி பார்க்காதபடி நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து காண்பித்த ஒவ்வொரு வசனங்களையும் நாம் நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடருவோமானால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் நம்மையே நாம் நிதானித்திருந்தால் நாம் நியாயந்திருக்கப்படுவோம். யோபு 31:1 சொல்லுது, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி நான் ஒரு கண்ணின் மேல் நினைவாக இருப்பது எப்படி? இந்த வார்த்தையின்படி சிம்சோன் என்ன பண்ணினான் என்றால், தேவனுடைய வார்த்தையை விட்டு அவன் உலகத்தை நோக்கி பார்த்தபடினால் அவன் பாவத்தில் விழுந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை நேரத்தில் நாம் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்போமாக, நம் கண்களை தேவனுக்கு நேராய் திருப்போமாக. இந்த உலகம் மாயையான உலகம், இந்த மாயையான உலகத்திலிருந்து நம்மளை காத்துக்கொள்ளத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் காலை வேளை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும்போது, இந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.